வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகளால் இந்திய பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய அளவு பாம்புக்கடி மற்றும் நாய்க்கடி விஷ முறிவு மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் இன்று பதவியேற்றார். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி மீண்டும் ஏற்பட்டிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்றிருப்பதை உணர்த்துவதாக தமாக தலைவர் திரு ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் லக்னோ அணி வெற்றி பெற 181 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரிகளால் இந்திய பொருளாதாரத்திற்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாது என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சையத் சாஃபர் இஸ்லாம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய பொருளாதாரம் சுயசார்பு மிக்கதாகவும் விரைந்து வளர்ச்சி பெற்று வருவதாகவும் கூறினார். அமெரிக்காவின் புதிய வரிகளால் உலக நாடுகள் பதற்றத்துடன் காணப்படும் நிலையில் அதன் தாக்கம் இந்தியாவில் மிக குறைவானதாகவே இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்றது முதல் நாட்டில் அடிப்படை பொருளாதார கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டு பெரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம், முத்ரா சிறுதொழில் கடன் உதவி திட்டம் போன்றவை மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சிறுதொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் முத்ரா கடன் உதவி திட்டம் உலகிற்கே முன்மாதிரியாக திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்யவில்லை என்று கூறிய அவர், மாநில அமைச்சர் திரு பொன்முடி குறிப்பிட்ட சில பிரிவினருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை கூறியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சனாதன தர்மத்துக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை கூறிவரும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டுமென்றும் திரு சையத் சாஃபர் இஸ்லாம் கூறினார். காவிரி டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணை ஜூன் மாதம் திட்டமிட்டபடி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதிகளில் தூர்வாரும் பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதற்கு முன்பாக தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 4700 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். திருவையாறு புறவழிச்சாலை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு கோவி செழியன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்புக்கடி மற்றும் நாய்க்கடி விஷ முறிவுக்கான மருந்துகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புட்குழியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள மருத்துவத்துறைக்கான கட்டிடங்களை அவர் திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். நாய்க்கடி பாம்பு கடிக்கான மருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருப்பு வைக்கப்பட்டது என்பது கிராமப்புறங்களிலும் இந்த நாய்க்கடி பாம்பு கடி என்பது அங்கதான் அதிகமா இருக்கும். எனவே ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இந்த மருந்து இருப்பு வைக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தியதன் அடிப்படையில் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பாம்பு கடிக்கான ASV மருந்து, நாய்க்கடிக்கான ARV மருந்து இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அந்த மருந்து என்பது இருப்பு இருக்கிறது. இந்த மருந்து இல்லாததால் அப்படிங்கல எல்லா மருத்துவமனையிலும் இருக்கு. எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் போய் ASV இருக்கா ARV இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ASVங்கிறது பாம்பு கடிக்கான மருந்து, ARVங்கிறது நாய்க்கடிக்கான மருந்து. கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகம் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மருந்து பெட்டகத்தையும் திரு மா சுப்பிரமணியன் வழங்கினார். கரூர் மாவட்டத்தில் திமுக அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் பல திட்டங்களை பட்டியலிட்டார். கரூரில் புதிய நூலகம் கட்டுவதற்கான பணிகள் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு காரணமாக தாமதமடைந்ததாகவும் விரைவில் அந்த பணிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். கரூர் பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் 3 மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என்றும் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக்ஃப் திருத்தச் சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது. வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை,
அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம், மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம், வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர், வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல், இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல். இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தமிழக பிஜேபி தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். சென்னை வானகரத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைவர் பதவிக்கான தேர்தலில் ஒருமனதாக திரு நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்து அதற்கான சான்றிதழை பிஜேபி தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு கிஷன் ரெட்டி வழங்கினார். இதனையடுத்து தமிழ்நாடு பிஜேபி தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் பதிவேட்டில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். திரு நயினார் நாகேந்திரனுக்கு திரு கிஷன் ரெட்டி மற்றும் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை, மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், மூத்த தலைவர்கள் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், திரு பொன் ராதாகிருஷ்ணன், திரு ஹெச் ராஜா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழகத்தில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி மீண்டும் ஏற்பட்டிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்றிருப்பதை காட்டுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டணி உருவாகியிருப்பது திமுக கூட்டணிக்கு தோல்வி பயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மாநில அமைச்சர் மத ரீதியாக அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறிய அவர், மாநில அமைச்சர் திரு பொன்முடியை அமைச்சர் பொறுப்பிலிருந்தும் நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் நாளை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும், நாளை ஓரிரு இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் கோவை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆரணி பைபாஸ் சாலை அமைக்கும் பணியை மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தி இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். திண்டுக்கல்லில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் சார்பில் இன்று நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் 200 கர்ப்பிணி தாய்மார்கள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சுதந்திர போராட்ட தியாகியும் தமிழறிஞருமான கு.மு. அண்ணல் தங்கோவின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவச்சிலைக்கு மாநில அரசின் சார்பில் ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என ஆட்சியர் திரு இளம்பகவத் தெரிவித்துள்ளார். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் திருக்கோவில் பங்குனி தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்க மன்னார் திருக்கல்யாண உற்சவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் லக்னோ அணி வெற்றி பெற 181 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து முதலில் களமிறங்கிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்போது ஆடிவரும் லக்னோ அணி சற்று முன்வரை 9 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்துள்ளது. இரவு மணி 7:30க்கு ஹைதராபாத்தில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கொல்கத்தா இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகளால் இந்திய பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய அளவு பாம்புக்கடி மற்றும் நாய்க்கடி விஷ முறிவு மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் இன்று பதவியேற்றார். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி மீண்டும் ஏற்பட்டிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்றிருப்பதை உணர்த்துவதாக தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார்.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் லக்னோ அணி வெற்றி பெற 181 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.